ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உட் யூ மேரி மீல எபிசோட் நம்பர் 4 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் புதுசாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோ விட்டா போதும் அப்படின்னு அங்கேருந்து ஓடி போயிருப்பாங்க. அந்த நேரத்துல ஆன்டியும் யாங்ஸுவும் அங்க வந்துடுறாங்க. இவங்க கிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ளாடி வாங் வேற அங்க வந்துடுறான். ஹீரோயின் எங்க, உங்க ஒய்ஃப் எங்கன்னு கேட்ட உடனே ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயின் வேற முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயினுக்கு ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு புரியல, அதுக்கப்புறமா புரிஞ்சிருச்சு. அதனால கையில வச்சிருந்த மொபைல கூட கீழே போட்டுட்டு முகத்தை தன்னோட ஹேரால மறைச்சிட்டு ஒளிஞ்சு நின்னுக்கிறாங்க. வாங்கும் அது வந்து அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் வாங்க வாங்க நமக்கு வேலை இருக்கலாம் போகலாம் அப்படின்னு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. யாங்ஸோக்கும் ஆன்டிக்கும் இவன் எதுக்காக டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான், ஏதோ ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுச்சுலான்னு அதுக்கு அவங்க அம்மாவும் என்னத்தையோ பேசிட்டு போறான், வா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கார் எடுத்துட்டு போறாங்களா. ஹீரோயினோட போன் வேற கீழே விழுந்திருக்கு. ஹீரோயினோட அம்மா கரெக்டா கால் பண்றாங்க. சோ ஹீரோயின் அந்த போனை எடுக்கலான்னு போறாங்க. ஆனா அவங்களால முடியல. கரெக்டா ஆன்டி யாங்ஸு ஏய் காரை நிறுத்து, யாரோட போனோ ரிங் ஆகுற மாதிரி சவுண்ட் கேட்குது, இரு நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு கார் கதவை ஓப்பன் பண்ணி கீழே விழுந்த மொபைல் எடுத்து பார்த்தா அது ரிங் கட் ஆயிடுச்சு. இது யாரோட போனா இருக்கும், யார் இந்த மாதிரி போனை கீழே போட்டு போயிருக்கிறது, பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா என்ன அப்படின்னு அங்க எங்கன்னு சுத்தி பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு நாயோட வீட்டுக்குள்ளாடி குட்டி நாய் ஹவுஸ் இருக்கும்ல அதுக்குள்ள இருந்து காலை வெளியில வச்சுட்டு இருக்காங்களா. அதை ஆன்டி பார்த்துட்டாங்க. ஸோ ஹீரோயினை தேடி போயிட்டு இது உன்னோட போனாமான்னு கேட்க ஹீரோயின் முகத்தை மறைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏமா நீ இங்க இருக்க அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின் ஏதோ ஜாம்பி மாதிரி வெளியில வராங்க. ஃபேஸ காமிக்கவே இல்லை, முகத்தை நல்லா மறைச்சிட்டு இருக்காங்க. அது ஏன் போன் தான் தாங்க அப்படின்னு வாங்கிட்டாங்க வந்து கூட ஓடி போயிடுறாங்க. யாங்ஸோ அம்மா அவளை பார்த்தாலே ஏதோ ஜாம்பி மாதிரி இருக்குமான்னு அவங்க அம்மாவும் எனக்கும் விசித்திரமா தாண்டா இருக்கு, அந்த பொண்ணு நான் இந்த வீட்லயா குடி இருக்குது அப்படின்னு டாக் ஹவுஸை பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க ஒரு டாக் வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே இந்த நாய்க்குட்டி எவ்வளவு கியூட்டா இருக்கு, நம்மளை கடிக்காதுல்ல கொலைக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அது கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சா பொழைச்சா போதும் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இது பார்க்கவே செம காமெடியா இருக்கு. இப்ப நைட் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ வாங்கிட்ட மாட்டிடலே அப்படின்னு கேட்க ஹீரோயினும் இல்ல மாட்டிக்கல, அது மட்டும் இல்லாம எப்படியும் நான் இங்க வாழ போறது கிடையாது, நாளை காலையிலே இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு. ஹீரோவும் ஆனா நீ தான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னியே, அப்ப நீ எங்க போய் ஸ்டே பண்ணுவேன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் காலையில தான் தேடணும், அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆமா இன்னைக்கு யாரோ 2 பேர் கார்ல வந்தாங்களே அவங்க யாருன்னு கேக்குறதுக்கு என்னோட ரிலேட்டிவ்னு சொல்லிடுறாங்க. நல்ல வேலைப்பா அவங்க கிட்ட மாட்டலன்னு சொல்றதுக்கு ஹீரோவும் இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கும் உள்ள இருந்த டீல் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத இந்த விஷயத்துல ஓகேவான்னு கேட்க ஹீரோயினும் ஓகே அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் அவன் என்னோட லைஃபை காப்பாத்தி இருக்கான், என் அம்மாவோட லோனை மட்டும் இப்ப அடைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணா போதும், இந்த வீடை வித்தா போதும், இனி அவனை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்திக்கிறாங்க. எங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில பாட்டிக்கு மெடிக்கல் செக்அப் இருக்கு. காலையில லைட்டா மயக்கம் வந்த மாதிரி அவங்களுக்கு இருந்ததுனால செக்அப் பண்றதுக்காக ஜின்னியும் அவங்க அப்பாவும் தான் வந்திருக்காங்க. ஜின்னியோவை பார்த்தோன்னே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜின்னியோ நீ வர வர உண்மையான டாக்டர் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டு, இப்ப நீ ஒரு டாக்டர் அப்படின்றத கூட என்னால நம்ப முடியலன்னு ஜின்னியோட அப்பாவும் நீங்க என்ன அவளை சின்ன பிள்ளையாவே பார்த்துட்டு இருக்கீங்க, நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணியிருக்கேன்னு பாட்டியும் நிஜமாவா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா, யாரை பார்த்திருக்கீங்க, ஏதாவது பையனை பார்த்திருக்கீங்களான்னு கேக்குறதுக்கு ஜின்னியோட அப்பாவும் எங்க பையனை பாக்குறதுக்கு, அதான் அவ உங்களோட பேர பையன் கிம் பின்னாடியே சுத்திட்டு இருக்காளே, சின்ன வயசுல இருந்து இல்ல இப்ப வரைக்கும் அவன் பின்னாடிதான் சுத்திட்டு இருக்கா, அதனால உங்களோட பெர்மிஷன் தான் எங்களுக்கு வேணும்னு பாட்டியும் ஜின்னியும் நீ எனக்கு மருமகள் ஆகிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், நான் உனக்கு அப்ரூவல் கொடுக்குறேன், நானே கிம் கிட்ட பேசுறேன்னு. அதுக்கு ஜின்னியோவும் இல்ல வேண்டாம், நீங்க எங்களோட கல்யாணத்துக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கீங்கல்ல அது வரைக்கும் எனக்கு போதும், மத்தபடி அவனை ஏன் வலையில விழ வைக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பேக்கரிக்கு வராங்களா. அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்க வேணும்னே ஹீரோவுக்காக வெயிட் பண்ணி ஹீரோ வரும்போது போயிட்டு நிறைய பன்னெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹீரோ முன்னாடி நிக்கிறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு இதுக்கு நானே பே பண்றேன் அப்படின்ற மாதிரி பே பண்ணிடுறாங்களா. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு 2 பேரும் சேர்ந்து போகும்போது யாங்ஸுவை பாக்குறாங்க. யாங்ஸு ஹீரோ முன்னாடி முழிக்க முடியாதுல்ல, பெட்ல தோத்துட்டான்ல, அதனால அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்களா. ஆனா ஹீரோ விடுற மாதிரி தெரியலையே. யாங்ஸு எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வரியா செல்லக்கண்ணா அப்படின்னு
கூப்பிட யாங்ஸு வேற வழி இல்லாம சேர்ந்து பேசுறதுக்காக போறாங்க. அப்ப ஹீரோ கிட்ட யாங்ஸு கங்க்ராச்சுலேஷன்டா, நீ வின் பண்ணிட்டல்ல, அந்த டீல்ல நீ சைன் வாங்கிட்டல்ல அப்படின்னு. ஹீரோவும் உனக்கு இது சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியலையே, உனக்கு என் மேல என்ன கோவம் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா இதுக்கு மேல நம்ம 2 பேருமே போட்டி பொறாம இந்த மாதிரி எதுவுமே வச்சுக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு யாங்ஸோ நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை. ஆமா எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு, அந்த லோகோ டிசைன் பண்ற பொண்ணு இருக்கால, அவளுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்னன்னு. ஹீரோக்கு பக்குனாவது, ஏன்டா அப்படி கேக்குறேன்னு. அந்த பொண்ணு பொதுவா யார்கிட்டயுமே அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்து போக மாட்டாளாம். ஆனா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவ உனக்கு ஓகே சொல்லிருக்காளே, அதனாலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன ரகசியம் சொல்லுன்னு கேட்க ஹீரோவும் அந்த ரகசியம் வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு, நான்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், உன் வேலையை மட்டும் இனி பாரு, என்னோட வேலையில டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. யாங்ஸோ டேய் போகும்போது படியில தடுக்கி நீ விழணும்டா அப்படின்னு சாபம் போட ஹீரோ வேற தடுக்கி விழுறாங்க. பேசாம தடுக்கி விழுறதுக்கு வேற ஏதாவது யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு யாங்ஸ் வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல அங்கிளோட ஆபீஸ்க்கு கியோ அப்படின்னு ஒருத்தன் ஒரு ஃபைல் எடுத்துட்டு போறான். அங்கிளோ என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறதுக்கு கியோ சொல்றாங்க, நான் அக்கௌண்டன்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்ததுல இருந்தே எனக்கு நிறைய விஷயங்கள் டவுட் ஆயிருந்துச்சு, அதனால ஒரு வருஷம் ரிசர்ச் பண்ணி நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். நிறைய பேர் பண மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளோட கம்பெனிக்கு 12% லாஸ் ஆயிருக்கு. இதனால யாரோ ஒரு ஆள் சிஜே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு நேம்ல நம்மளோட கம்பெனியோட பேக்கரியில இருந்து நிறைய திங்ஸ் வாங்குறாங்க, ஆனா எதுக்குமே அவங்க ரிட்டர்ன் கொடுத்த மாதிரி தெரியல, நிறைய மோசடி பண்ண மாதிரி இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபைல் எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அங்கிளுக்கு விசர்த்து ஊத்திடுச்சு. சோ இதுக்கும் அங்கிளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்றே தெரிஞ்சிருச்சு. கியோ கிட்ட அங்கிளும் இதை பத்தி நீ வேற யார்கிட்டயாவது சொல்லியிருக்கியா, நல்ல வேலை பண்ணிருக்கேன்னு சொல்றதுக்கு நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லலன்னு. உடனே அங்கிள் சொல்றாங்க, நாளைக்கு நான் இதை பாட்டி காதுக்கு விட்டுடுறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ வாயை மூடிட்டு இரு, அது போதும்னு. கியோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆபீஸ்ல இருந்து போயிடுறாங்க. ஆனா அங்கிளுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ இருக்கக்கூடாது, எனக்கு எங்கே போகிறது அப்படின்றதே தெரியல, பேசாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி கேட்டுடலாமா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு, சரி கால் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா அவங்க ஃப்ரெண்டு இப்போதான் மிலிட்ரி ஆஃபீஸர் ஆயிருக்காங்க. ஹீரோயினுக்கு அதை கேட்டோடனே ஷாக்கு, நீ எப்படி மிலிட்ரி ட்ரைனிங்கெல்லாம் போறேன்னு கேட்கறதுக்கு, நான் சும்மா தாண்டி டெஸ்ட் எழுதுனேன், பாஸ் ஆகுவேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை, நான் ஒருவேளை போறேன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னா அப்புறம் நீங்க கிண்டல் பண்ணுவீங்கல்ல, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஆமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்லடி ஒரு 3 மாசத்துக்கு தங்குறதுக்கு இடம் வேணும், அதுதான் உன் கூட ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு கால் பண்ணேன்னு. அவங்க ஃப்ரெண்டும், ஆமா இப்பதானே உனக்கு கல்யாணம் முடிஞ்சுது, உன்னோட ஹஸ்பண்ட் கூட உனக்கு ஏதாவது பிரச்சனையா, எதனால நீ வெளியில தங்குறதுக்கு இடம் கேட்டுட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ்க்கு போறதுக்கு கொஞ்சம் சேஃபான இடம் வேணும், அதுக்காக தான், மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உன் வேலையை பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு, நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கோ, நல்லபடியா இரு சரியா அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு, ஐயோ இப்போ நான் எங்க போறது அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு நோட்டீஸை பாக்குறாங்க, ஒரு ஹோட்டல் ரொம்ப சீப்பான ரெண்ட்ல கொடுக்குறாங்கன்னு. ஸோ அங்க ஓடி போயிட்டு ஹீரோயின் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஆனா அந்த இடம் பார்க்கவே நல்லா இல்லை, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு தெரியுது இந்த இடம் சேஃப் கிடையாதுன்னு, இருந்தாலும் இவங்களுக்கு இப்ப போறதுக்கு வேற வழி இல்லையே, அதனால அங்கேயே ஸ்டே பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. ரூம்குள்ள போய் பார்த்தா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு, இந்த பெட்ல படுத்து எனக்கு தூக்கம் வரவா போகுது அப்படின்னு தூங்குறாங்க. பார்த்தா காலையில 9 மணி அலாரம் அடிச்சதுக்கு அப்புறமா தான் எழும்பவே செய்யறாங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. சாம்பிளுக்காக ஒரு டிசைன் வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆக்சுவலி இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேம்பெயின் நடக்க போகுது, அந்த கேம்பெயினுக்கு லோகோ டிசைன் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோயின் ஒரு டிசைன் கொடுக்குறாங்க, இது ரொம்ப சின்னதா இருந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு, அதனால தான் நான் இனியொரு டிசைன் கொண்டு வந்திருக்கேன்னு இனியொரு டிசைனே காட்டுறாங்க. அது அந்த டாக்டருக்கு பிடிச்சு போயிடும். நான் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன், கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு ஹீரோயினை அனுப்பி விடுறாங்க. ஹீரோயினும் சந்தோஷமா வெளியில வரும்போது அங்க ஜின்யோவை பாக்குறாங்க. ஜின்யோவும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நல்லா இருக்கேன்னு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்கறதுக்கு, இல்ல நான் ஒரு பிசினஸ் விஷயமா தான் வந்திருக்கேன்னு. ஜின்யோவும் அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்க சரின்னு சொல்லி 2 பேருமே பேசுறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. ஜின்யோ காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு, உங்களோட உடம்பு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்க ஹீரோயினும் பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு. ஜின்யோவும் சரி நீங்க ஹீரோ கூட பெஸ்ட் ஃப்ரெண்டான்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் இல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவனை பார்த்தது, எனக்கு
அவன் ஹெல்ப் பண்ணா, ரொம்ப நல்ல பையனு. ஜின்னியும் ஆமா எப்பவுமே அவன் அப்படிதான், எல்லாருக்குமே டக்கு டக்குன்னு போயிட்டு ஹெல்ப் பண்ணிடுவான். ஆமா ஆக்சுவலி நீங்க அதுக்கப்புறமா கூட கான்டாக்ட்ல தான் இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னு. ஹீரோயினும் கான்டாக்ட்ல அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் பேசுவான் அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஜின்னியும் அப்படியா, அப்புறம் எதுக்காக நீங்க அவன் கிட்ட வியர்டா ஒரு விஷயம் கேட்டீங்கன்னு அவன் சொன்னானு. ஹீரோயினும் நான் கேட்டது எல்லாமே வியர்டு தான், இவன் என்னத்த சொல்லி தொலைச்சானோ அப்படின்னு ஷாக்காயி என்னம்மான்னு கேட்க, ஜின்னியும் நீங்க அவனை உங்களோட ஹஸ்பண்டா இருக்க கேட்டீங்களாமேன்னு. ஹீரோயினும் இதெல்லாமாவோட சொல்லி தொலைச்சு ஐயோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அது சும்மா காமெடி ஜஸ்ட் ஃபார் ஃபன் அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சமாளிச்சு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஜின்னியோவுக்கு சந்தோஷமாவே இருக்கு, நம்ம வழியில யாரும் இல்லப்பான்னு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவோட கம்பெனிக்கு போறாங்க. ஹீரோ தான் சொன்னாங்கல்ல இந்த லோகோவை மட்டும் நீங்க நார்மல் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உள்ள பேக்கேஜிங் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கே கொடுக்குறோன்னு அதுக்கான ப்ரெசன்டேஷன் தான் ஹீரோயின் பண்ணுறாங்க. ஹீரோயின் சூப்பராக பண்ணோன்னு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ ஹீரோயினோட லோகோவை செலக்ட் பண்ணிடுறாங்க. 2 பேருமே கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க. ஹீரோவுமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சீனியர் மேனேஜர் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் இன்னைக்கு நீ ஃப்ரீயாக இருந்த அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு டின்னர் போகலாமேன்னு. ஹீரோயின் ஓகே சொல்ல எல்லாருமே டின்னருக்கு போகிறாங்க. அங்கே எல்லாருமே நார்மலாக ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சீனியர் மேனேஜர் ஒரு பையன்கிட்ட சொல்கிறாங்க, ஒன்று அப்பவே நான் வீடு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஒன்னத்தையும் வாங்கல, அட்லீஸ்ட் கல்யாணமாவது பண்ணிருக்கலாம்ல. இப்ப புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு $5 மில்லியன் வர்த்துள்ள வீடை ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஹல்லு விட்டுடுச்சு. ஐயோ அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா அவங்க விடுற மாதிரி தெரியல. இரு அந்த நியூஸை நான் காட்டுறேன் அப்படின்னு நியூஸ் எடுக்க போறாங்களா. ஹீரோ டக்குன்னு மொபைலை வாங்கி பீஃப் ஆர்டர் போடுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்குள்ளாடி இனி ஒரு பொண்ணு எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுட்டா. ஹீரோயின் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. பார்த்தா பக்கத்துல இருக்க பையன் எடுத்துடுறான். ஹீரோக்கு வேற வழி இல்லாம என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது அந்த பையன் வேற இவங்க 2 பேரையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ டக்குன்னு மொபைல வாங்கி பிடிங்கி வச்சுட்டு ஒழுங்கா சாப்பிடு, நான் நிறைய உங்களுக்கு பியர் கொடுக்குறேன் அப்படின்னு எல்லா பியரையும் கொடுத்து சாப்பாடை வச்சு அவங்க எல்லாரையுமே டைவர்ட் பண்ணி நல்லா குடிச்சாச்சு. இப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப குடி போதே ஆனதுனால ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு நான் ஓவரா குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், இப்ப நான் வீட்டுக்கு எப்படிடா போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சீனியர் மேனேஜர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோயின் நீ இன்னைக்கு பே பண்ணு, எங்க எல்லாருக்குமே நீ தான் ட்ரீட் வச்ச மாதிரி இருக்கணும், ஏன்னா எங்களோட சிஓக்கு நீ மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கணும்ல, அதுக்காகன்னு. ஹீரோயினுக்கு ஐயோ இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறையான்னு கவுண்டர்ல போய் பே பண்றாங்க. அவங்க கொடுக்குற எல்லா கார்டுமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவங்களோட கார்டை கொடுத்து இதை எடுத்துக்கோங்கன்னு. ஹீரோயினும் இல்ல இல்ல வேண்டாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ விடுற மாதிரியே தெரியல. சீனியர் மேனேஜர் வந்துட்டு ஹீரோ அதான் ஹீரோயின் பே பண்றேன்னு சொன்னாங்களே, அப்புறம் எதுக்காக நீங்க பே பண்றீங்கன்னு. ஹீரோவும் நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு அதை எப்படி அவங்கள நம்ம பே பண்ண சொல்லலாம், அதெல்லாம் முடியாது அப்படின்னு வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சீனியர் மேனேஜர் எல்லாரும் நாங்க கரோக்கி போறோம், ஹீரோயின் நீயும் என் கூட வான்னு. ஹீரோயினும் சரி வரேன்னு கிளம்ப போறாங்க. ஹீரோ விடுற மாதிரி தெரியல. ஒழுங்கு மரியாதை என் கூட வீட்டுக்கு வா, நீ நல்லா குடிச்சிருக்க, எப்படி நீ போவ, அதெல்லாம் போக வேண்டாம், என்னோட கார்டு எடுத்துட்டு நீங்க மட்டும் போங்க, ஹீரோயின் என் கூட வா அப்படின்னு ஹீரோயினை கார்ல இழுத்து போட்டுடுறாங்க. சீனியர் மேனேஜரும் இவ நம்ம கிட்ட காசு கேட்டதுக்கு இவ கிட்ட இருந்து காசு பறிக்கலாம் நினைச்சா ஹீரோ புரிஞ்சுக்காம கூட்டிட்டு போறானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது ஹீரோக்கு தெரிஞ்சதுனாலதான் ஹீரோயினை இழுத்து பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க எனக்கும் கரோக்கி போகணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சுன்னு. ஹீரோவும் இந்த லட்சணத்துல நீ போவியா, எவ்வளவு குடிச்சிருக்க அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு. ஹீரோயினும் அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்கு நீ எங்க தங்கி இருக்கன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் தூங்கிடுறாங்க. ஏய் தூங்காத எங்க தங்கி இருக்கன்னு சொல்லிட்டு தூங்க அப்படின்னு எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்து நின்னா அந்த இடமே ஹீரோவுக்கு பிடிக்கல. இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஹீரோயினை இந்த இடத்துலயா தங்கி இருக்கா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போதா அங்க ரிசப்ஷன்ல இருப்பான்ல, அவனை பார்க்கும் போதே ஹீரோவுக்கு சரியா படவே இல்லை. ஏதோ பொம்பளை பொறுக்கி மாதிரி இருக்கு. இருந்தாலும் அதையும் மீறி உன்னோட ரூம் இதுதானா அப்படின்னு கேட்டு ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போக ட்ரை பண்ணா ஹீரோயினுக்கு குடி போதையில அங்கேயே விழுற மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோவும் ஏய் கார்டு எங்க, கீ கார்டு எங்க, இதுதான் உன்னோட ரூமான்னு கேட்கறதுக்கு ஹீரோயின் கீ கார்டு எங்க அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கீழே போட்டாங்களே தவிர கீ கார்டை கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. ஹீரோவும் கீ கார்டை உள்ளே வச்சுட்டு வந்துட்டியான்னு கேட்க ஹீரோயினும் ஐயோ ஆமா நான் போயிட்டு மேனேஜர் கிட்ட கேட்குறேன் அப்படின்னு கீழே போக போறாங்க. ஹீரோக்கு ஆல்ரெடி மேனேஜரை பிடிக்கலல்ல, அதனால நீ இங்கே இரு நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு மேனேஜரை கூட்டிட்டு வர மேனேஜர் கதவை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இப்போ ஹீரோ உள்ள போயிட்டு ஹீரோயினை படுக்க வைக்கிறாங்களா, ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றாங்க. சரி அப்படின்னு திரும்பி பார்த்தா இந்த மேனேஜர் ஹீரோயினை பார்க்குற விதமே சரி கிடையாது. மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். ஹீரோ உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா, வேலை முடிஞ்சிச்சுல
கிளம்புங்க அப்படின்னு மேனேஜரை அனுப்பி விட்டுட்டு ஹீரோயினுக்கு மூடி கொடுத்துட்டு ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோயின் சேஃபா தான் இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு கீழே இறங்கி போறாங்க. அப்ப அந்த மேனேஜர் நீங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஏன் கிளம்பலன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்க இல்ல எனக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னு திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு இவன் கிட்ட ஹீரோயினை விட்டுட்டு போகணுமா, இவன் கிட்ட வேற கீ கார்டு இருக்கு, யாரும் ஓபன் பண்ணலனா கூட இவன் ஓபன் பண்ணி ரூம்குள்ள போயிடலாமே அப்படின்னு யோசனையா இருக்கு. இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு அங்க இருந்து வெளியில போறாங்க. அப்போ கார் சாவியை தேடினா கார் சாவி இருக்காது. ஐயோ அவளோட ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டோமா அப்படின்னு ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒழுங்காவே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க ஹீரோ கொடுத்த ட்ரீட்ல. ஸோ சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணும்போது கரெக்டா ஹீரோ கால் பண்ணியிருப்பாங்க. டக்குனு ஹீரோயின் கத்துறாங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே ஹீரோக்கு பயம் வந்துடுச்சு. அந்த மேனேஜர் ஹீரோயினை ஏதாவது பண்ணிருப்பான் அப்படின்னு பயந்து ஓடி போயிட்டு ரூமை திறந்து பார்த்தா மேனேஜர் ஹீரோயினை ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. உடனே ஹீரோ மேனேஜரை போட்டு ஒரு அடி. ஹீரோயினும் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோவும் அவன் உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கான் அதை நீ பாத்தியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் என்னோட காலில் தண்ணி கொட்டிடுச்சு, அதுக்கு அவரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக வந்தாருன்னு ஹீரோவும் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நடு ராத்திரி எனக்கு பசிச்சது, அதுக்காக சாப்பாடு செய்ய போறேன், அப்பதான் என்னோட காலில் தண்ணி கொட்டிடுச்சு, அவர் ஹெல்ப் பண்றதுக்காக வந்தாரு, இப்படி பண்ணிட்டேன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மேனேஜர் என்ன பண்றாங்க, நீ இவ்வளவு நாள் தங்கினதுக்கு காசு தந்துட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் அங்க இருந்து அனுப்பி வச்சிட்டாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, சாரி சொல்றாங்க. ஹீரோயினும் நல்லா பண்றடா, இப்ப நான் எங்க போவேன்னு கேக்குறதுக்கு ஏன் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையான்னு கேக்குறதுக்கு இருக்காங்க ஆனா யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் போது அவங்களோட கால் ரொம்ப வலிக்குது. அதனால ஒரு பார்க்கில் உட்கார வச்சுட்டு பேண்டேஜ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கூட இங்கே இல்லையா, உன்னால் எங்கேயுமே ஸ்டே பண்ண முடியாதான்னு கேட்க ஹீரோயினும் எங்கே ஸ்டே பண்ணுறது, ஒரு இடம் கூட இல்லை, என்னோட ஆஃபீஸில் தான் நான் இன்னைக்கு ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன், பரவாயில்ல இருக்கட்டும் நாளைக்கு வேறு ஏதாவது இடம் பார்த்துக்கிறேன்னு. ஆனால் ஹீரோவுக்கு மனசே கேட்கலையா, அதனால வா அப்படின்னு லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பின்னாடியே போனால் நம்ம ஹீரோயினை அவங்க ஜெயிச்சிருப்பாங்கல்ல அந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் இங்கேயான்னு கேட்க ஹீரோவும் ஆமா உள்ள போ அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. கிளம்பும் போது ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறாங்க, நீங்க இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது, காலையில சீக்கிரமா கிளம்பி போயிடு, நைட்டு வந்து லைட் எல்லாம் போடவே போடாத, இங்கே நீ ஸ்டே பண்ணிக்கோ 3 மாசத்துக்குன்னு. ஹீரோயினும் கண்டிப்பா நீ இந்த உதவி பண்ணதுக்கு நான் வந்து மறக்கவே மாட்டேன், நான் இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து அனுப்புறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் அங்கிள் இருக்காங்கல்ல, நான் நாளைக்கு பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுறேன் அப்படின்னு கியோ கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கியோ இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டானா. அப்ப அங்கிள் போயிட்டு நீ இன்னைக்கு நல்ல வேலை பண்ண, நீ பார்த்து ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு ஒரு காஃபியை கொடுக்குறாங்க. அவனும் அந்த காஃபியை குடிக்கிறான். குடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு போறான். அவனுக்கு தூக்கமா வருது. இதுலயே தெரிஞ்சிச்சு அங்கிள் அந்த காஃபில ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு. இவனுக்கு தூக்க கறக்கம் தாங்க முடியல, தூங்கி விழுறான். அந்த டைம்ல ஆப்போசிட்ல இருந்து ஒரு லாரி வருதா, அது மோதி இவன் அந்த இடத்துலயே காலி ஆயிட்டான். ஸோ அங்கிள் பிளான் பண்ணி இவனை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஃப்ரெஷ்ஷா முழிச்சு அவங்க பால்கனி எல்லாத்துலயும் நின்று ரசிச்சுட்டு இருக்கும்போது ஆப்போசிட் வீட்டுல இருந்து வாங்க வெளியில ஜாக்கிங்க்கு வரானா, ஐயோ இவனா அப்படின்னு பார்த்து மறைஞ்சு நின்னுக்கிறாங்க. இவனோட கண்ணில் படுறதுக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி ஓடிடணும்னு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அதே நேரத்துல வாங்கியிருக்கானே அவனோட பாஸ் கிட்ட பயங்கரமா மாட்டிக்கிட்டாங்க. பாஸ் சொல்றாங்க என்னோட அப்பா அவங்கள விசிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த தடவை எந்த சொதப்பலுமே நடந்துடக்கூடாது, ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்புறமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வாங்குக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த பாஸ் எப்ப பார்த்தாலும் எரிச்சல் ஊட்டுற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் பாஸ் ஆச்சே அதனால ஓகே சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டிக்கு கியோ இறந்து போயிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இத்தனை வருஷங்களா அவன் எனக்கு விசுவாசமா இருந்திருக்கான், அப்படி ஒருத்தர் இறந்து போயிட்டானே அதுவும் திடீர்னு எப்படின்னு கேட்ட உடனே அங்கிள் தான் போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி அவன் தூங்கிட்டு போயிட்டு ட்ரக்ல மோதிட்டானா, அவன் இறந்து போயிட்டான், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் சரி கிடையாது, நீங்க இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல போகக்கூடாது, அதனால அவனோட ஃபியூனரலுக்கு நானே போறேன் அப்படின்னு பாட்டி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இவன் என்னமோ இதுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஃபியூனரலுக்கு போயிட்டு இறந்து போனவங்களோட ஒய்ஃபுக்கு பசங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு வெளியில வரான். இவன் எவ்வளவு பெரிய கொடூரக்காரன் அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. இப்ப ராத்திரி ஆயிடுச்சா, நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு திரும்ப வந்தாச்சு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ண போய் நிக்கிறாங்க. லைட் எதுவும் போடக்கூடாது அப்படின்றதுனால மொபைலோட டார்ச் லைட் வச்சு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ எப்படிதான் பழைய காலத்துல லைட்டே இல்லாம வாழ்ந்தாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு அங்க இங்க நடந்து போகும்போது இடிச்சுக்கிறாங்க. அப்படியே ஃபேஸுக்கெல்லாம் நிறைய மாஸ்க் எல்லாம் போட்டு தூங்குறதுக்காக போய் படுத்தாச்சு. அதே நேரத்துலதான் வெளியில வாங்கும் வந்திருப்பாங்க.
சிஓ உங்களை விசிட் பண்றதுக்காக வருவாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லணும்ல. அதுக்கான டாக்குமெண்ட்டை கையில வச்சிருக்காங்க. ஆனா ஹீரோயினோட வீட்டுல லைட்டே இல்ல. அவங்க இன்னும் இங்க வரல போல அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு கொசு தொல்லை தாங்க முடியல, கொசு அடிக்கணும் அப்படின்னு கையை தட்டுறாங்க. லைட் ஆன் ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு ஐயோ லைட் ஆஃப் பண்ணணுமே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய எல்லா பட்டனையுமே தட்ட, இது ஒரு ஸ்மார்ட் வீடா, ஸோ எந்த பட்டனை தட்டினாலும் லைட் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. வெளியில இருந்து பார்க்கக்கூடிய வாங்கிக்கு இது தெரிஞ்சிருச்சு. அதனால கதவை தட்டி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா, நீங்க இல்லன்னு நான் நினைச்சேன்னு. ஹீரோயினும் இங்கதான் இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்கு எங்களோட சிஇஓ உங்களை வந்து மீட் பண்ணுவாங்களாம், அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது, நீங்க ரெடி ஆயிருங்கன்னு. ஹீரோயினும் ஐயோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு டாக்குமெண்ட்டை வாங்கி வைக்கிறாங்க. அப்படியே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஆக்சுவலி இந்த வீட்டில் எல்லா லைட்டுமே அடிக்கடி ஆன் ஆகுது, என்ன பண்ணன்னு தெரியலன்னு. வாங்க நான் வேணா வந்து பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்துட்டு, இந்த மாதிரி கிளாப் பண்ணீங்கன்னா லைட் ஆன் ஆகும், 2 தடவை கிளாப் பண்ணீங்கன்னா லைட் ஆஃப் ஆகும், இது ஆடியோ வச்சு அதுவே சென்ஸ் பண்ணிக்கும், உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரூம்லேயும் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறமா வாங்க கேட்குறாங்க. ஆக்சுவலி உங்கள் வீட்டை நான் சுற்றி வரும்போது நிறைய விஷயங்களை நோட் பண்ணேன், உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட இல்லையான்னு. ஹீரோயினும் இருக்கானே, எதுக்காக நீங்கள் அப்படி கேட்குறீங்கன்னு. அதுக்கு வாங்க, ஏன்னா நான் பார்த்த அளவில் எல்லா இடமுமே உங்களோட பொருட்கள் மட்டும்தான் இருக்குது, பாத்ரூம் செப்பலில் கூட உங்களோடது மட்டும்தான் இருக்குது, லிவிங் ரூம்ல உங்களோடது மட்டும் தான் இருக்கு, ஒரு போட்டோ ஃப்ரேம் கூட இல்ல, அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கேட்க ஹீரோயினும் ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாமே மேல ஒரு ரூம்ல நாங்க வச்சிருக்கோம், அதை இன்னும் நாங்க அன்பேக் பண்ணவே இல்லை, ஏன்னா வீக்கெண்டில் தான் அவருக்கு ஃப்ரீ ஆகிருக்கும், ஸோ இப்போ வேலைக்கு போயிருக்காரு, அவருக்கு ஓவர் டியூட்டி வேறன்னு. அப்படி என்ன வேலை உங்கள் ஹஸ்பண்டுக்குன்னு கேட்குறதுக்கு, அது ஒரு வேலை அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் கிடையாது, அவங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வீக்கெண்டில் எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சிருவோன்னு. வாங்க, ஓ அப்படியா, அப்படின்னா அடுத்த வாரம் நான் சிஇஓ வர சொல்றேன், இந்த ஒரு வாரம் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்கன்னு. ஹீரோயினும் ஓகே என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு வாங்கன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. வாங்குக்கு ஹீரோயின் மேல ஒரு டவுட் இருக்கு. வாங் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்றாங்க. ஹீரோவும் உனக்கு அறிவே இல்லையா, கொசு கடியில உன்னால தூங்க முடியாதான்னு. ஹீரோயினும் யாரா கொசு கடியில தூங்குவா அப்படின்னு கேட்கறதுக்கு, வீடே இல்லாம இருந்ததுக்கு உனக்கு வீடு வேணும் அப்படின்னு அங்க கொண்டு போய் விட்டேன், ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் இப்ப என்ன பண்றதுன்னு. ஹீரோவும் சரி அந்த சிஇஓ எப்போ வருவாங்கன்னு கேட்க ஹீரோயினும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியான்னு. வேற என்ன பண்றது அப்படின்னு 2 பேருமா சேர்ந்து அடுத்த நாளே போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இந்த இடத்துல நம்மளே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், நமக்கு தேவையான ட்ரெஸ் அங்கேருந்து எடுத்து மாட்டிக்கிட்டு அவங்களே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு பேமெண்ட் மட்டும் பண்ணால் போதும். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாண ட்ரெஸ்ஸில் வந்துக்கிறாங்க. ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததை பார்த்த உடனே ஹீரோவுக்கு அப்படியே தேவதை மாதிரி ஹீரோயின் தெரியுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்து அசந்து போய் நின்றுட்டு எதுவும் தெரியாத மாதிரி இருந்துட்டு நீ ரெடி ஆகிட்டியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமாம் ரெடி ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ அப்போ பொக்கே கொடுக்குறாங்க. ஹீரோயினும் இந்த பொக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பார்க்க போகிறாங்களா, ஹீரோ உடனே தள்ளி விட்டுட்டு இது ஒரிஜினல் ஃப்ளவர் கிடையாது, டூப்ளிகேட், வா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போய் நிற்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே டைட்டாக இருக்குது, மூச்சோட முடியவே இல்லைன்னு. டக்குன்னு ஹீரோயினோட ஜிப்பை லைட்டாக கலட்டி விட்டு இப்போ ஓகேவான்னு கேட்குறாங்க. ஹீரோயினும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார நம்ம ஹீரோ டக்குன்னு வா என் பக்கத்தில் மடியில் உட்காந்துக்கோ அப்படின்னு மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க. ஹீரோயினும் இதெல்லாம் அவசியமானு கேட்க ஹீரோவும் ஆமாம் சிஇஓ வந்து வீட்டை செக் பண்ணும்போது எந்த புதுசாக கல்யாணம் ஆகாதவங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அதனால இந்த போட்டோஸ் எல்லாம் நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா போஸ்ட் கொடுக்க சொல்றாங்க. ஹீரோயினும் அப்படின்னா ஓகேன்னு கையெல்லாம் தோல்ல போட்டுட்டு 2 பேருமே நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இதே போட்டோ ஸ்டுடியோல தான் ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்களுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தெரியாது. ஹீரோ போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் கேட்குறாங்க இது போதும்னு நினைக்கிறேன்னு. டக்குன்னு ஹீரோயினை எழுப்பி விட்டு ஆமா ஆமா போதும் போதும் சரி நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக வெளியில போகும்போது இந்த அசிஸ்டன்ட்டை பார்த்துடுறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு அங்கிருந்து அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. அதை அசிஸ்டன்ட்டும் பார்த்துடுறாங்க. ஏதோ ஹீரோ இங்க வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர நம்ம ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போயிட்டு அசிஸ்டன்ட் இங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் கரெக்டாக ஹீரோயினும் எந்த ரூமில் இருக்காங்களோ அந்த ரூமுக்குள்ளாடி வர ட்ரை பண்ணுறாங்களா. ஹீரோ பார்க்குறாங்க, ஹீரோயின் கிட்ட என்ன மன்னிச்சிரு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல அப்படின்னு கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே ஹீரோயின் எட்டி பார்க்குறாங்களா, அந்த பொண்ணு உள்ளே வந்து கிம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் என்னையும் மன்னிச்சிரு அப்படின்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு ஐயோ இது புது கப்பலா அப்படின்னு அங்கேருந்து ஓடி
ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட கல்யாண போட்டோ எடுக்க வந்த இடத்துல கிஸ் பண்ணிட்டாங்க. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதுக்கப்புறமா இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி போக போகுது, என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் செம ஃபன்னா போயிட்டு இருக்குல்ல, இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களுமே கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.